ஐயா அண்ணாமலையாரை தரிசிக்க வந்திருக்கீங்களே, அவரை தரிசிட்டு நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இல்லை ஊருக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு மாற்றம் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு தாங்க கேட்டோம். பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த தரிசனத்தை பார்க்க முடியாது. இங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. இதை லைவ்ல பாக்குற மக்களும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். அண்ணாமலையா இருக்கு, அண்ணாமலையா இருக்கு, அண்ணாமலையா இருக்கு. அண்ணாமலையார் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை கிடையாது, டோட்டலா எல்லாத்தையுமே காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த திருவண்ணாமலையில வந்து லோக்கல் கார்கிட்ட கேட்டா மட்டும்தான் அதோட அருமை தெரியும். இந்த தீபம்னா என்னன்னு தெரியாது. என்ன ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்தாங்க, ஒரு கேஷுவலா ஒரு டெம்பிள் ட்ரிப் மாதிரி தான் வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில வேற ரொம்ப சேஞ்சஸ் இருந்துச்சு, ரொம்ப மிரக்கல், ரொம்ப சேஞ்சஸ் இருந்துச்சு. இடி மழை எது இருந்தாலும் எங்களோட சேவை சிவன் ஒருவனுக்கு. வருஷம் கண்டிப்பா கார்த்திகை ஜோதிக்கு வந்துருவோம். முந்தின நாள் வந்து சாமி கும்பிட்டு கிரிவலம் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் தீபம் போட்டு கிளம்பிடுவோம். நினைக்கிறதுலாம் நடக்குதுங்க. அப்புறம் எல்லா வருஷம் மழை அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த வேண்டுறது நிறைவேறதுனால அந்த நம்பிக்கையோடு நடந்து வந்துட்டே இருக்கிறேங்க. ఇట్స్ వెరీ పీస్ఫుల్ దర్శనం ఫర్ ఆల్ అష్టలింగాస్. 8 లింగాల దర్శనం చాలా మంచి జరిగింది. ரொம்ப நல்லா இருக்கா. எப்படி இருந்தாலும் நம்ம திருவண்ணாமலைக்கு ஜனம் வந்து தான் சேரும். அண்ணாமலையார்கிட்ட கண்டிப்பா வருவாங்க எல்லாம் ஜனம். கண்டிப்பா கடவுளோட ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. நல்ல ஆத்ம திருப்தியா இருக்கு. இந்த மலை வந்து ஜோதி ரூபம் எடுத்தவருங்க சிவன் வந்து அடியும் பார்க்க முடியாது, முடியும் பார்க்க முடியாது. எத்தனையோ கோயிலுக்கு போறோம், ஆனா அங்கெல்லாம் எனக்கு அவ்வளவு தெரியல. இங்க வந்தா மட்டும் ஒரு மன திருப்தி இருக்கு. இந்த ஐயா என்னைக்குமே நம்ம நினைச்சிட்டு வந்தாக்கா அது அப்படியே நமக்கு நினைவு காட்டுவாரு. அதனால அவர் வந்து நமக்கு வருஷம் வரணும்னு வேண்டிக்கிட்டு வந்துடுறாரு.